Hello friends, welcome to நம் நேரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது the happiest country in the world is offering a permanent residency for Indians. அதாவது ஃபின்லாண்ட் இந்தியன்ஸ்க்கு பெர்மனண்ட் ரெசிடென்சி தராங்க. அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபின்லாண்ட் அப்படின்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஃபின்லாண்ட் இப்போது பெர்மனண்ட் ரெசிடென்சி கொடுத்துட்டு வராங்க இந்தியன்ஸ்க்கு. ஏன் ஃபின்லாண்ட் ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஃபின்லாண்ட் பாஸ்ட் 8 இயர்ஸாக அவங்களோட ஸ்டேட்டஸை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஃபின்லாண்ட் ஹாப்பியஸ்ட் மட்டும் இல்லாமல் அந்த கண்ட்ரி எதுக்கு பாப்புலர் அப்படின்னா ஃபின்லாண்டோட பியூட்டிக்கு தான். இந்த மாதிரி நிறைய லேண்ட்ஸ்கேப் மட்டும் இல்லாமல் நார்தர்ன் லைட்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஃபின்லாண்ட் இப்போது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துட்டு வராங்க. அதாவது நீங்கள் அங்கே போய் வாழ போகிறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் பெர்மனண்ட் ரெசிடென்சி கூட எடுத்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபின்லாண்டில் லாங் டைம், அதாவது நீங்கள் அங்கே போய் வாழ்ந்துட்டே ப்ளஸ் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த கண்ட்ரி உங்களுக்கு பெர்மனண்ட் ரெசிடென்சி கொடுக்குறாங்க. ஸோ இந்த பெர்மனண்ட் ரெசிடென்சி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போய் ஃபின்லாண்டில் அங்கே ஸ்டே பண்ணி ப்ளஸ் நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும், அதாவது ஆஸ் லாங் அஸ் நீங்கள் அந்த க்ரைட்டீரியாவை மீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே எவ்வளோ நாள் வேணாலும் வாழ்ந்துக்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பிஆர் வாங்கணும். வை ஃபின்லாண்ட் பிஆர்னு உங்களுக்கு கேட்க தோணும். ஏன் நாங்கள் ஃபின்லாண்டில் போய் பிஆர் வாங்கி அங்கே செட்டில் ஆகணும் அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு சில ரீசன்ஸ் இருக்குது. ஃபின்லாண்ட் பெர்மனண்ட் ரெசிடென்சி என்ன அப்படின்னா நீங்கள் அந்த நாட்டில் போய் வாழ்ந்துட்டு ப்ளஸ் ஒர்க் பண்ணலாம் எவ்வளோ நாள் வேணாலும், அதாவது எத்தனை வருஷம் வேணாலும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா 4 to 5 இயர்ஸ் நீங்கள் அந்த கண்ட்ரியில் ஸ்டே பண்ணணும் வித் அ வேலிட் கண்டினியூஸ் ரெசிடென்ஸ் பெர்மிட், அதாவது ஏ பெர்மிட்னு சொல்கிற இந்த பெர்மிட்டில் நீங்கள் ஃபின்லாண்டில் 4 to 5 இயர்ஸ் ஸ்டே பண்ணணும். அதுக்கு ஒரு சில ரெக்வயர்ட் பீரியட் இருக்குது. ஸோ அதாவது வில் இன்க்ரீஸ் டு 6 இயர்ஸ் ஃப்ரம் ஜான்வரி 2026 அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் நீங்கள் ஒரு சில எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவுமே மீட் பண்ணணும். இப்போ நம்ம பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஃபின்லாண்ட் பிஆர் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லிவிங் அண்ட் ஒர்க்கிங் இன் ஃபின்லாண்ட் இன்டெஃபினெட்லி, அதாவது நீங்கள் எவ்வளோ காலம் வேணாலும் அங்கே போய் வாழ்ந்துட்டு ஒர்க் பண்ணலாம். செகண்ட் நீங்கள் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஸ்பான்சர் பண்ண முடியும். தேர்ட் ஹேவிங் ஆக்சஸ் டு ஃபின்லாண்ட்ஸ் சோஷியல் செக்யூரிட்டி, ஹெல்த் கேர், பப்ளிக் எஜுகேஷன் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் சப்போர்ட் ப்ரோக்ராம்ஸ்க்கு உங்களுக்கு ஆக்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நீங்கள் மோஸ்ட் ஷெங்வன் கண்ட்ரீஸ்க்கு நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும், அதாவது ஷார்ட் ஸ்டேவுமே நீங்கள் பண்ணிக்க முடியும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஈஸியர் ஆக்சஸ் டு கிரெடிட், ஹவுசிங் பெனிஃபிட்ஸ் அண்ட் பென்ஷன் ஸ்கீம்ஸ், இதெல்லாம் தான் பெனிஃபிட். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹூ இஸ் எலிஜிபிள், அதாவது இந்த ஃபின்லாண்ட் பிஆருக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்ட்டு. நீங்கள் ஃபின்லாண்ட் பிஆருக்கு எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா இந்த ஃபாலோயிங் க்ரைட்டீரியாலாம் கரெக்டாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்கள் ஃபின்லாண்டில் அட்லீஸ்ட் 4 இயர்ஸ் வரைக்குமாவது நீங்கள் வாழ்ந்துருக்கணும் வித் எ கண்டினியூஸ் ரெசிடென்ஸ் பெர்மிட்னு சொல்கிற ஏ பெர்மிட்டில். ஹவவர் இந்த பீரியட் ஜான் 2026 6 இயர்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃபின்லாண்டில் அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் நீங்கள் இருந்திருக்கணும். அதாவது 4 இயர்ஸ் இப்போ 6 இயர்ஸாக மாற்ற போகிறாங்க. அட்லீஸ்ட் நீங்கள் 2 இயர்ஸ்4 ரிசைட் பண்ணியிருக்கணும். அதாவது ஹாலிடேஸ் இல்லைனா ட்ரிப்ஸ் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது. தேர்ட் நீங்கள் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபாலோயிங் அடிஷ்னல் க்ரைட்டீரியாவையுமே நீங்கள் மீட் பண்ணணும். அதாவது மினிமம் ஆனுவல் இன்கம் 40,000 யூரோ இருக்கணும். அதாவது அப்ராக்சிமேட்லி இந்தியன் கரன்சியில் 41,35,800 இருக்கணும். நீங்கள் மாஸ்டர்ஸ் இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி அப்படின்னா இதை ரெகக்னைஸ்ட் இன் ஃபின்லாண்ட் அலாங் வித் 2 இயர்ஸ் ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். நெக்ஸ்ட் ஹை ப்ரொஃபிஷியன்சி இன் ஃபின்னிஷ் ஆர் ஸ்வீடிஷ், அதாவது டைப்பிக்கலி லெவல் C அலாங் வித் 3 இயர்ஸ் ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட் ஃபோர்த் அப்ளிகண்ட் என்ன அப்படின்னா அவங்க ஸ்விட்ச் டு அனதர் இயர் பெர்மிட் கேட்டகரி பிஃபோர் அப்ளையிங் இஃப் யூ ஹேவ் பீன் இன் ஃபின்லாண்ட் ஆன் எ ஸ்டடி. இப்போ நீங்கள் ஸ்டடி வீசாவில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஏ பெர்மிட்க்கு ஸ்விட்ச் பண்ணிக்கணும், இல்லைனா வேறு ஏதாவது டைப் வீசாவுக்கு மாற்றிக்கணும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் பாயிண்ட் உங்களோட அப்ளிகேஷன் மஸ்ட் பி மேட் இன் ஃபின்லாண்ட்.
உங்களோட ப்ரீவியஸ் இயர் பெர்மிட் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்னா வேலிட் ரீசன் இருக்கணும். அதாவது சிவியர் இல்னஸ் இந்த மாதிரி ஏதாவது லேட் அப்ளிகேஷனுக்கு நீங்கள் வந்து வேலிட் ரீசன் கொடுக்கணும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வந்து க்ளீன் கிரிமினல் ரெக்கார்டு வந்து கண்டிப்பாக மேண்டேட்டரி. இவ்வளோ நேரம் நம்ம வந்து ஃபின்லாண்ட் பெர்மனண்ட் ரெசிடென்சிக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த பெர்மனண்ட் ரெசிடென்சி அப்ளை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்றத பற்றி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வேலிட் பாஸ்போர்ட். உங்களோட பாஸ்போர்ட் வந்து அட்லீஸ்ட் 6 months வேலிடிட்டி பியாண்ட் யோர் ஸ்டே. செகண்ட் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வந்து ஃபின்லாண்ட் கைட்லைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். தேர்ட் வந்து கலர் காப்பி ஆஃப் த பாஸ்போர்ட் ஐடென்டிஃபிகேஷன் பேஜ். ஃபோர்த் வந்து டாக்குமெண்டேஷன் ஆஃப் சஃபிஷியன்ட் ஃபினான்ஷியல் மீன்ஸ், உங்கள்கிட்ட சஃபிஷியன்ட் ஃபண்ட் இருக்குது அப்படின்றத காட்டுறதுக்கு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வந்து ரிட்டன் கன்சென்ட் இஃப் யூ ஆர் அன் அண்டர் ஏஜ் சைல்டு. இப்போ வந்து நம்ம பெர்மனண்ட் ரெசிடென்சிக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து செக் யோர் எலிஜிபிலிட்டி அண்ட் கலெக்ட் ஆல் த டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்ட். ஸோ நீங்கள் வந்து உங்களோட எலிஜிபிலிட்டியை செக் பண்ணிவிட்டு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். செகண்ட் ஸ்டெப் வந்து ஃபில் த அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் ஆட் யுவர் டாக்குமெண்ட்ஸ். நீங்கள் வந்து அப்ளிகேஷனை ஆன்லைனில் ஃபில் பண்ணலாம். அதாவது என்டர் ஃபின்லாண்ட் அங்கே வந்து நீங்கள் ஆன்லைனில் ஃபில் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் வந்து பேப்பர் அப்ளிகேஷனாக கூட சப்மிட் பண்ணலாம். தேர்ட் ஸ்டெப் வந்து பே த அப்ளிகேஷன் ஃபீ along with submitting the application via Enter Finland. நீங்கள் வந்து Enter Finlandல அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கேயே நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸையுமே பே பண்ணணும். ஃபோர்த் ஸ்டெப் வந்து நீங்கள் ஃபினிஷ் இமிக்ரேஷன் சர்வீஸ் இல்லைனா விஎஃப்எஸ் குளோபல் அப்ளிகேஷன் சென்டரை விசிட் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா உங்களோட பயோமெட்ரிக் டேட்டாவை ப்ரொவைட் பண்ணிவிட்டு உங்களோட ஐடென்டிட்டியை நீங்கள் வந்து ப்ரூஃப் பண்ணணும். அதாவது அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம். ஃபிஃப்த் ஸ்டெப் வந்து கீப் ட்ராக் ஆஃப் யுவர் அப்ளிகேஷன் ஆன் த அஃபிஷியல் போர்ட்டல். ஸோ நீங்கள் வந்து அப்ளிகேஷனை ஆன்லைனில் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அதாவது அப்ளிகேஷன் ப்ராக்ரஸ் ஆகுதா இல்லை வேறு ஏதாவது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு இமெயில் அப்படி இல்லைனா டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுவாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து பேப்பர் அப்ளிகேஷனாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து மெயில் மூலயமா வரும். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து ஸ்டெப் வந்து ஒன்ஸ் உங்களுக்கு அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்னா பெர்மனண்ட் ரெசிடென்சி கார்டு வந்து எம்பசி உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லை நீங்கள் ஏதாவது சர்வீஸ் பாயிண்ட் மூலிமா போயிருக்கீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு தருவாங்க. ஸோ நீங்கள் உங்களோட பாஸ்போர்ட்டை உங்கள் கூட எடுத்துகிட்டு போகணும் நீங்கள் வந்து பெர்மிட் கார்டை கலெக்ட் பண்ணுறதுக்கு. நம்ம வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். எலக்ட்ரானிக் அப்ளிகேஷன் அப்படின்னா €240 ஆகும். அதாவது 24,814 rupees இந்தியன் கரன்சியில். நீங்கள் வந்து பேப்பர் அப்ளிகேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா €350 ஆகும். அப்ராக்சிமேட்லி 36,188 இந்தியன் கரன்சியில். நீங்கள் வந்து அப்ளிகன்ஸ் வந்து அண்டர் 18 இயர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா யூரோவில் 180 ஆகும். இந்தியன் கரன்சியில் 18,611 rupees வரைக்கும் ஆகும். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபின்லாண்ட் பெர்மனண்ட் ரெசிடென்சி பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். ஏன் ஃபின்லாண்ட் பிஆர், அதுக்கான பெனிஃபிட்ஸ் என்ன, அந்த பிஆர் வாங்கிறதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், ஸோ பிஆர் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை, நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ ஆகும் அப்படின்றத பற்றியும் டீட்டெயிலாக பார்த்துருப்போம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி நம் நேரம் யூடியூப் சேனலில் இருக்குது. அதாவது வேறு நாட்டுக்கு போய் சுற்றி பார்க்குறதுக்கு டூரிஸ்ட் வீசா, அங்கே போய் படிக்கிறதுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஒர்க் வீசா, ஸ்டூடெண்ட் வீசாலாம் எங்கே எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி டீட்டெயிலான வீடியோஸ் நம் நேரம் யூடியூப் சேனலில் இருக்குது. போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்கள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு ஏதாவது குவரிஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ப்ளீஸ். தேங்க்ஸ் ஃபார் த வாட்ச்.